ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வெறும் நாம் இன்னைக்குள்ள பார்க்க போகிறது 2022 எடுக்கப்பட்ட ஒரு தமிழ் கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் காஃபி. இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு தான் உள்ள ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ இந்த படத்தில் வந்து நம்ம இனியா தான் லீடர் எடுத்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தில் வர்ற நம்ம இனியா. ஸோ இனியாவுக்கு வந்து அப்பா அம்மாலாம் இல்லை, ஒரே ஒரு தம்பி மட்டும்தான் இருக்கிறான். ஸோ தம்பி பேர் கார்த்தி. தம்பியை பொறுத்தளவுக்கு படித்து முடிச்சுட்டு இப்போ மேல் படிப்பு படிக்கணும்னு சொல்லிட்டு இருந்தான். வந்து இல்லைக்கா நீ ரொம்ப கஷ்டப்படுற, இது வரைக்கும் என்னை படிக்க வச்சது போதும், நான் வேலை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் வந்து பஸ் ஸ்டாண்ட் ஓட்டி இருக்கும்போது கிடைக்குது. அந்த நோட்டீஸ் வச்சு அந்த வேலைக்கு போய் ஜாயின் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி அக்காட்ட சொல்கிறான். அக்காவும் சரி அப்படின்னு சொல்லி விட்டுருதாங்க. இந்த சைடில் நம்ம ஹீரோயினை பொறுத்தளவுக்கு அவங்களுக்கு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லி நிறைய டைம் ட்ரை பண்ணுறாங்க. எல்லா டைமும் வந்து பார்த்தீங்கன்னா ரிஜெக்ட் ஆகிட்டு இப்போ ஏஜும் பாராயிருச்சு, இனிமேல் போலீஸ் ஆக முடியாது, பார்க்கக்கூடிய வேலையை வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் மேலே ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இவங்க வச்சிருக்க அம்பாசிடரை வைத்துட்டு ஒரு கேபை வந்து பார்த்தீங்கன்னா டிரைவராக ஆகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணுறாங்க. இப்படி போயிட்டு இருக்க லைஃப்பில் வந்து திடீர்னு இவங்களோட தம்பி வந்து ஸோ எனக்கு ப்ரொமோஷன் கொடுத்து பெங்களூருக்கு மாற்றிட்டாங்க அக்கா அப்படின்னு சொல்லி அக்கா கிட்டக்கா சொல்கிறான். அக்கா வந்து என்ன வேலை பார்த்து ஒரே மாதத்தில் ப்ரொமோஷன் பெங்களூர் போகணும் அப்படின்னு சொல்கிற, அதெல்லாம் வேணாம், அப்படிப்பட்ட வேலையே வேணாம், எனக்கு ஒன்று பிரிஞ்சு இருக்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இன்டெரக்டாக இப்படி சொல்கிறாங்க. இல்லைக்கா எனக்கு சேலரியும் டபுள் மடங்கு கொடுக்குறாங்க, அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அக்காட்ட சொல்லிட்டு எப்படியோ வந்து பார்த்தீங்கன்னா பெங்களூருக்கு வேலைக்கு போயிடுறான். இப்படி இருக்க சுச்சுவேஷனில் வந்து நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு கட்டத்தில் பெங்களூர் ட்ரிப்பு கிடைக்குது. ஸோ சர்ப்ரைஸாக போய் நம்ம தம்பியை பார்க்கலான்னு நினைக்கிற இவங்களுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ் அங்கே நடந்து போயிருது. இவங்களோட தம்பியை ஒரு சில குரூப்ஸ் வந்து கடத்திட்டு போகிறாங்க. ஸோ அந்த குரூப் யார், தம்பி வந்து பார்த்தீங்கன்னா எந்த வேலை விஷயமா வந்தான் அப்படிங்கிறது இது வரைக்கும் அவங்களுக்கு தெரியாமல் வேலை பார்க்குறான் அப்படிங்கிற மாதிரி ஜஸ்ட் லைக் தட் அப்படி விட்டுட்டாங்க. இப்போ தம்பியை கடத்தின குரூப் யார், தம்பியை எதுக்காக கடத்தினாங்க, அண்ட் தம்பியை திருப்பி தேடி கண்டுபிடிச்சாங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயின் எப்படி இதாவது பார்த்தீங்கன்னா இந்த கிரைமை, அதாவது பெரிய கிரைம் மாதிரி போக போக தெரியுது, அதை எப்படி நம்ம ஹீரோயின் ஹேண்டில் பண்ணி இதை வெளிச்சத்துக்கு கொண்டு வராங்க அப்படிங்கிறதா இந்த படத்தோட மீதி கதை. இப்போ இந்த படத்தை பொறுத்தளவுக்கு இந்த படத்தோட முக்கியமான பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்டோரி பிளாட்டே சொல்லலாம். கொஞ்சம் சஸ்பென்ஸ் நிறைஞ்ச ஒரு த்ரில்லர் ட்ராமாவாக போகும். எதனால தம்பியை கடத்தினாங்க, தம்பியை கடத்தின குரூப் யார் அப்படின்னு இன்ட்ரோல் வரைக்கும் கொஞ்சம் குழப்பமாக போகும். அண்ட் இன்ட்ரோலுக்கு அப்புறம் அந்த போர்ஷன் திருவாளானதுக்கப்புறமும் ஓரளவுக்கு எக்ஸைட்மெண்ட்டை வந்து ஃபுல்ஃபில் பண்ணிருந்தாலும் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபீல் கண்டிப்பாக அங்கே கிடைக்குது. பிகாஸ் இந்த படத்தில் ஒரு பெரிய வில்லன் குரூப் வந்து பெரிய நெட்வொர்க்கில் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் எஃபெக்டிவாக வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இப்படி பண்ணுறாங்க, அப்படிப்பட்ட ஒரு குரூப் அப்படிங்கிற ஒரு ஃபீலே அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. பட் எனிவேஸ் தம்பியை கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோயின் எந்த லெவலுக்கும் இறங்கி போவாங்க அப்படிங்கிற அந்த பிளாட் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ அதை ஃபாலோ பண்ணி போகிறவங்களுக்கு கண்டிப்பாக படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வைஸும் படத்தில் நடிச்சிருக்க எல்லாரும் அதில் நம்ம ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் படத்தில் இருக்கக்கூடிய அந்த வில்லன் அண்ட் வில்லன் கேங் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா காட்டுவாங்க. ஸோ அவங்களும் நல்ல ஒரு இம்பாக்டபுளான ஒரு பர்ஃபார்மன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருக்காங்க. இப்படி ஓவராலாக ஒரு டீசன்ட் வாட்சபுளான ஒரு கிரைம் த்ரில்லர் ட்ராமாவாக கண்டிப்பாக இருக்கும். படத்தில் தமிழ் டப்பிங் நல்லா இருக்குது. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டர்பிங்கான விஷுவல்ஸ் இல்லை அப்படின்னாலும் இந்த படத்தில் சில காட்சிகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் தனியாக உட்காந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். பட் ஃபேமிலியோடையும் பார்க்கலாம். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் இப்போ ஃபேமிலிஸோடையும் பார்க்குறாங்க, அதனால் கண்டிப்பாக ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் இந்த ரேட்டிங்கில் பார்க்கும்போது 5க்கு 2.7 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். முடிஞ்சால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.